அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன விஷயம்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் ஏதாவது கெடுபலன்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலமான ஒரு ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களும் கூட. ஸோ உங்களுக்கும் இப்போ வரைக்கும் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த 18 நாட்களானது சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்க போகுதுங்க. மேலும் பல சமயங்களில் இது போன்ற சூழ்நிலைகள் உங்கள் முன் ஏற்படலாம். பொதுவாகவே வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதிகப்படியான வேலை உங்களை சோர்வடைய செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த 18 நாட்கள் அமைய போகுது. மேலும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 18 நாட்களில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா, மகர ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கும், மேலும் இந்த 18 நாட்களில் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மகர ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மகர ராசி நேயர்களுக்கு இந்த 18 நாட்கள் அப்படிங்கிறது நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேலை உங்களை சோர்வடைய செய்யக்கூடிய வகையில் இருக்கும். ஆனாலுமே கூட அது சாதகமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். செல்வாக்கு மிக்கவர்களின் தொடர்பால் இருப்பதன் மூலமாக பல புதிய வாய்ப்புகளை உங்களால் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த இரண்டிலும் என்ன மாதிரியான மாற்றத்தை பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று பிஸியாக நீங்கள் காணப்படுவீங்க. இதன் காரணமாக வீடு மற்றும் குடும்பத்திற்கு போதுமான கவனம் செலுத்த முடியாத நிலைகள் உருவாகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் திருமண வாழ்க்கையை மேம்படுத்த உங்கள் பிஸியான வாழ்க்கையில் இருந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு போதிய நேரம் ஒதுக்க வேண்டும். இது அவசியமான ஒரு விஷயமாக இந்த 18 நாட்களில் காணப்படுது. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. மேலும் வேலை, தொழில், வியாபாரம் இந்த 3ம் உங்களுக்கு இந்த 18 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய முதல் பாதையில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீரென்று தங்களுடைய வேலையில் பெரிய மாற்றத்தை காண முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களை குறை கூறாமல் உங்களுடைய வேலையில் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். சமூக சேவை அல்லது பெரிய பதவியில் இருப்பவங்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதிக்கு மேலே நல்ல மரியாதை கிடைக்கும் அல்லது உயர் பதவி வழங்கப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழ் அதிக அளவில் இருக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டம் லாபம் ஈட்டவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகள் தானாகவே கிடைக்கும். வணிக கண்ணோட்டத்தில் மாதத்தின் 2வது பாதிக்கு மேலே உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு செல்வாக்குமிக்க நபரின் உதவியோடு உங்கள் தடைப்பட்ட வேலையில் வேகம் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 18 நாட்கள் உங்கள் கோபத்தையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவைகள் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எப்போதுமே உங்கள் சொந்த விருப்பத்தை முன்னிறுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய அன்புக்குரியவர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி வக்கரம் பெற்றிருக்காரு. அவர் மீது சூரியன் பார்வை பதிகிறது. அதே நேரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. எனவே உங்களுக்கு இதனால் சில தடைகளும் தாமதங்களும் குறுக்கீடுகளும் ஏற்படக்கூடும். இருப்பினும் கூட கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். வரவை காட்டிலும் செலவு உங்களுக்கு அதிக அளவிலேயே இருக்கக்கூடும். மேலும் வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் மாதமாகவும் நாட்களாகவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. மேலும் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அவரை பார்வையிடுகிறாரு. மேலும் இந்த பகை கிரகங்களின் பார்வையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமலே போகக்கூடும். ஒரு சில காரியங்களில் இழப்புகள் ஏற்படக்கூடும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை அதிகரிக்க செய்யும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு குறையாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. மேலும் இது போன்ற காலங்களில் நிதானத்தோடும் அமைதியோடும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காக வாகனத்தையும் சூரிய பகவானையும் கை தொழுவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னிராசிக்கு சுக்கிர பகவான் சென்றிருக்காரு. மேலும் அங்கு நீச்சமும் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கிர பகவான். மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும். பாகப்பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களால் பிரச்சனைகள் நிறையவே உங்களுக்கு வரக்கூடும். நினைத்த காரியத்தை உடனடியாக செய்ய முடியாது. சகோதரர் வழியில் செலவுகள் உங்களுக்கு ரொம்பவே அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் காணப்படும். தொழிலை மாற்றுவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. சக பணியாட்களின் அனுசரிப்பு உங்களுக்கு குறையக்கூடும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான். அவர் 6வது இடத்திற்கு சஞ்சரிக்கும் போது உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல உங்களையும் ஒரு பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்வதால் நீங்கள் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. தொழில் நடத்துபவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே கண்டிப்பாக அமையக்கூடும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் நடத்தும் தொழிலை விரிவு செய்ய முயற்சிகள் அனைத்திலுமே ஆர்வம் அதிக அளவில் நீங்கள் காட்டுவீங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரக்கூடும். பெற்றோரின் ஆதரவு பெருமையை சேர்க்கும். புண்ணிய தலங்களுக்கு எண்ணியபடியே சென்று வழிபட்டு வருவீங்க. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது பெற்றுக் கொடுக்கும். மேலும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் அதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்து உயரக்கூடும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 10, 11 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகர ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.
மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.